ஆண்டவரே உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 33 37 முடிய. அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அந்நேரம் எப்போது வரும் என உங்களுக்கு தெரியாது. நெடும் பயணம் செல்ல இருக்கும் ஒருவர் தம் வீட்டை விட்டு வெளியேறும் போது தம் பணியாளர் ஒவ்வொருவரையும் அவரவர் பணிக்கு பொறுப்பாளராக்கி விழிப்பாயிருக்கும்படி வாயில் காவலருக்கு கட்டளையிடுவார். அதுபோலவே நீங்களும் விழிப்பாயிருங்கள், ஏனெனில் வீட்டுத் தலைவர் மாலையிலோ நள்ளிரவிலோ சேவல் கூவும் வேளையிலோ காலையிலோ எப்போது வருவார் என உங்களுக்கு தெரியாது. அவர் திடீரென்று வந்து நீங்கள் தூங்குவதை காணக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்வதை எல்லோருக்குமே சொல்கிறேன், விழிப்பாயிருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்றைசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோட்டாறு மறை மாவட்டத்தின் பேராலயமாக இருக்கின்ற இந்த ஆலயத்தினுடைய தலைமகன் புனித பிரான்சிஸ்கு சவேரியாரின் திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்நாட்களில் உணமடுக்கும் ஆண்டவருடைய ஆசிரை பெறுவதற்காக அலைகடலன் வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு இங்கே பணியாற்றுகின்ற அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், இப்பலியில் கலந்து கொண்டு ஜெபித்துக் கொடுக்கின்ற அருள் பணியாளர்கள் சார்பாக மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பிறந்த நாள் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி 10/10/2020. ஆகவே இந்த ஆண்டு ஒரு சிறப்பான நாட்களாக இது அமைந்திருப்பதனால் மறக்க முடியாது என்றிருந்தால் அதைவிட சிறப்பான ஒரு காரியம் அந்நாளில் திரு அவையில் நடந்தது. எனவே அந்த நிகழ்வையும் என்னால் மறக்க முடியாது. ஏனென்றால் அது அவ்வளவுக்கு மேன்மையான ஒரு நிகழ்வாக இருந்தது. அப்படி என்ன நிகழ்வு? கார்லோ அக்வித்திஸ் என்ற பெயர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கார்லோ அக்வித்திஸ் என்ற ஒரு பெயர் கேள்விப்படவில்லை என்று சொன்னால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். 15 வயதை ஆகக்கூடிய ஒரு சாதாரண குழந்தை. இக்குழந்தைக்கு அசிஸ்டவர் பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அருள் நிறை பட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்ன செய்து விட்டான் இந்த 15 வயது நிரம்பிய சிறுவன்? என்ன காரியத்துக்காக இந்த புனித நிலை வாழ்வு அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தால் அவன் வாழ்க்கை சரித்திரம் இவ்வாறு இருக்குது. 1991ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி அந்திரேயா அந்தினியா என்ற ஒரு குடும்பத்தில் குழந்தையாக பிறந்தான். ஒரே குழந்தைதான், வேறு குழந்தைகள் இல்லை. பெற்றோர் மகிழ்ச்சியோடு குழந்தை வளர்த்திருக்கிறார்கள். ஆலயத்திற்கு போகக்கூடிய பழக்கமே இல்லாத ஒரு பெற்றோர், ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். ஆலய வழிபாடுகள் பங்கேற்க மாட்டார்கள், ஆனால் அவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். இக்குழந்தை மட்டும் சற்று வித்தியாசமாக இருந்தது. ஆண்டவரின் ஆலயத்திற்கு அன்றாடம் திருப்பலிக்கு செல்கின்ற வழக்கத்தை பழக்கமாகவே கொண்டிருந்தது. இதனை பார்க்கின்ற பெற்றோருக்கு வியப்பா இருந்தது. இது என்ன, நாம் ஆலயத்திற்கு போவதில்லை, ஆனால் குழந்தை ஆலயத்திற்கு சென்று வருகிறதே, அதுவும் அன்றாடம் போய் வருகிறதே என்று ஒரு வியப்பு, ஒரு சந்தோஷம். பரவாயில்லை, இருக்கட்டும். 7 வயதில் அக்குழந்தை புது நன்மை பெறுகிறது. நான் எல்லாம் 9ஆம் கிளாஸ் படிக்கின்ற பொழுதுதான் புது நன்மை. அந்த நாள் எங்க அம்மா அனுமதி தந்ததனுடைய காரணம், அன்று மாலை வேளையில் உறுதி பூசல் இருந்தது. இல்லை என்று சொன்னால் 10ஆம் வகுப்பை தாண்டாமல் புது நன்மை கிடையாது. 7 வயதில் குழந்தைக்கு புது நன்மை கொடுக்கிறார்கள். புது நன்மை பெற்றுக் கொள்கின்ற ஆர்வம் இருக்கிறது. இந்த குழந்தை திருவிருந்து பெற்ற நாளிலிருந்து சாகும் வரைக்கும் ஒரு நாள் கூட ஆலயத்திற்கு செல்ல தவறவில்லை. விழாக்களுக்கும் ஆலயங்கள் நடைபெறுகின்ற விசேஷங்களுக்கும் வந்து போகின்ற தாய் தந்தையருக்கு இது வித்தியாசமான ஒரு அனுபவம். இக்குழந்தையினுடைய பக்தி
பெற்றோரை பீடிக்கிறது. வழக்கமாக பெற்றோர் தான் சொல்லிக் கொடுப்பார்கள் அன்றாடம் கோயிலுக்கு போக வேண்டும் என்று. ஆனால் இங்கே குழந்தை வித்தியாசமாக இருக்கிறது. குழந்தை அன்றாடம் கோயிலுக்கு சென்று வருவது பார்க்கின்ற பெற்றோர் மாற்றம் அடைகிறார்கள். சாதாரண மாற்றம் அல்ல, மனமாற்றம், வாழ்வில் மாற்றத்தை அனுபவித்து குழந்தையோடு ஆண்டவரின் ஆலயத்திற்கு வருகின்ற மாற்றத்தை இந்த கார்லோ அக்விட்டிஸ் என்ற குழந்தையினுடைய வாழ்வு, பக்தி, விசுவாசம், நம்பிக்கை பெற்றோருக்கு கொடுக்கிறது. இந்த குழந்தையினுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கின்ற ஒரு நிகழ்வு, ஆண்டவரை தரிசிக்கின்ற பொழுது அவனுக்கு கிடைக்கின்ற அந்த அனுபவத்து கிடைக்கிறது. நற்கருணை ஆண்டவரை சந்தித்தால் அன்று முழுவதும் அவன் மகிழ்ச்சியாக இருப்பான். அப்படி என்றால் அவன் வாழ்க்கையில் எல்லா நாளுமே மகிழ்ச்சியாக இருந்தான். ஏனென்றால் எந்நாளுமே அவன் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு சென்றான் என்று ஏற்கனவே சொல்லியாகிவிட்டது. இக்குழந்தை சக மாணவர்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் புரிந்து அவர்களுக்கு அட்வைஸ் கொடுப்பான். இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பான். பகுதி நேர வேலை என்று சொல்வார்கள். பார்ட் டைம் ஜாப் செய்து கிடைக்கிற வருவாயை வைத்து ஏழைகள், அனாதைகள், முதியவர்கள், தெருக்களில் இருக்கின்றவர்களுக்கு உணவு வாங்கி கொடுப்பது. நம்ம இப்ப கொஞ்சம் செய்திருப்போம் இல்லையா? கொரோனா டைம்ல கொரோனா வந்து விட்டது. எனவே என்ன செய்திருப்போம்? ஒரு நாள் கொஞ்சம் உணவை எடுத்துக்கொண்டு தெருக்களில் இருக்கின்ற ஏழைகளுக்கு கொடுப்போம், அல்லது பங்கில் இருக்கின்ற ஏழைகளுக்கு நாம் கொடுத்திருப்போம். ஆனால் இந்த அக்விட்டிஸ் தன்னுடைய வாழ்க்கையில் இதை ஒரு செயலாக ஒவ்வொரு நாளும் பார்ட் டைம் வேலை செய்து அங்கிருக்கின்ற ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, முதிர்ந்த பெற்றோருக்கு கொண்டு கொடுத்து அவர்களுடைய அன்பை பெற்றுக் கொண்டு வந்தான். கருணையும் இரக்கமும் நிறைந்து வாழ்கின்ற கார்லோ அக்விட்டிஸ் ஆண்டவருடைய இரக்கத்திற்கும் அவன் தகுதியுடையவனாக இருந்தான். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? 14 வயதில் அவனுக்கு இரத்த புற்றுநோய். கடவுளை நாடி, கடவுளுடைய சன்னிதானம் தேடி அன்றாட வாழ்க்கையை ஆண்டவருக்கே சமர்ப்பணம் செய்து வாழ்கின்ற இந்த குழந்தையினுடைய வாழ்வில் விழுந்த பேரிடி. குழந்தையினுடைய வாழ்க்கையில் இரத்த புற்றுநோய், அனுமதிக்கப்படுகிறான். மருத்துவமனையில் சிரித்துக் கொண்டே இருக்கிறான். முகத்தில் புன்சிரிப்புக்கு அளவே இல்லை, சிரித்துக் கொண்டே இருக்கிறான். மருத்துவர்கள் கேட்கிறார்கள், இரத்த புற்றுநோய் வந்துவிட்டால் எல்லோருடைய முகம் இறுகி போகும், இதயம் கல்லாகி போகும், கடவுளை அவன் சபிப்பான். ஆனால் இக்குழந்தை சிரித்துக் கொண்டே இருக்கிறதே, உனக்கு வலிக்கவில்லையா? வேதனை இல்லையா? உன் வாழ்க்கையில் துன்பம் உன்னை தொடவில்லையா? சிரித்துக் கொண்டிருக்கிறாயே என்று கேட்டால் அக்குழந்தை சொன்னாம், என்னை விட எத்தனையோ வேதனைகளை தாங்குகின்ற மக்கள் பூமியில் இருக்கிறார்கள். என்னை விட பல மடங்கு வேதனைகளும் சஞ்சலங்களும் வாழ்க்கையில் சூழ்ந்து துன்பமே வாழ்வாய் நிறைந்திருக்கின்ற மக்கள் பலர் பூமியில் வாழ்கிறார்கள். அவர்களை நான் எண்ணி பார்க்கின்ற பொழுது ஒன்றுமில்லை. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருவிழாவை உற்று நோக்கினால், அவர் பாடுபட்ட சொரூபத்தை உற்று நோக்கினால், அவருடைய உடலை கண்டால் கரையாத மனமும் கரையும், கனியாத மனமும் கனியும். அவ்வளவு சுத்தவதைகளை சுமந்து எனக்காக அவர் பட்ட பாடுகளுடைய இன்பம் தான் நான் இன்று அனுபவிக்கிறேன். வலிக்கிறது, ஆனால் அந்த வேதனை தான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அந்த துன்பம் தான் எனக்கு ஒரு வாழ்வில் சந்தோஷத்தை கொடுக்கிறது. அக்குழந்தை சொன்ன வார்த்தைகளினால் மருத்துவர்கள் திகைத்து போனார்கள், ஆச்சரியம் அடைந்தார்கள். இக்குழந்தையினுடைய வாழ்வு நிலையில் 6 மாதங்களுக்கு பிறகு வாழ்க்கை முற்றுப்புள்ளியானது. எல்லாம் முடிந்து விட்டது. மரணம், அடக்கம் எல்லாமே நடந்துவிட்டது. லண்டனில் பிறந்த குழந்தை தாய் தந்தையருடைய பணி நிமித்தமாக ரோம் நகரில் வாழ்கிறார்கள். ரோமாபுரியில் அடக்கம் செய்யப்படுகிறது. 14 ஆண்டுகள் கழித்து திடீரென்று ஒரு நாள் ஒரு சம்பவம். 91 பிறந்த குழந்தை 2006 இறந்துபடுகிறது. 14 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சம்பவம். கணையத்தில் குறைபாடுகளோடு இருக்கின்ற ஒரு குழந்தையின் பெயர் மேத்யூ. அக்குழந்தையை அழைத்துக் கொண்டு அதனுடைய தாயார் இந்த கல்லறையின் அருகாமையில் வந்து ஜெபிக்கிறாள். என்ன, யார் சொன்னார்கள், எப்படி தூண்டப்பட்டாள், எதுவும் வரலாற்று சரித்திரங்களுக்கு ப்ரூஃப் இல்லை. ஆனால்
அந்த கல்லறையில் வந்து ஜெபித்தவுடன் அதுவரைக்கும் திரவ பொருளை சாப்பிட்டு கொண்டு வந்த அக்குழந்தை, நீர் ஆகாரத்தை மட்டுமே உண்டு கொண்டு வந்த குழந்தை முதல் முறையாக அம்மாவை அழைத்து சொல்கிறது, சாண்ட்விச் வாங்கி கொடு. அங்கே இருக்கின்ற திடப்பொருளை வாங்கி கேட்கிறது. அம்மாவுக்கு ஆனந்தம், ஆச்சரியம். உடனே வாங்கி கொடுக்கிறாள். உண்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை. உடனடியாக குழந்தை அழைத்து கொண்டு மருத்துவரிடத்திலே செல்கிறாள். என் மகனுக்கு ஏதோ நடந்திருக்கிறது பாருங்கள். பரிசோதித்து பார்த்தார்கள். சாக வேண்டியவன் என்று எழுதப்பட்ட சரித்திரம் இவனுக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறது. எப்படி நடந்தது? இது எப்படி நடந்தது? இந்த சரித்திரம் எப்படி உண்டானது என்று மருத்துவர்கள் கேட்கின்ற பொழுது தாய் சொன்னாள், மேத்யூவை அழைத்துக் கொண்டு நான் இப்படி ஒரு பெயர் எழுதப்பட்ட கார்லோ அக்வித்திஸ் என்ற அக்குழந்தையின் கல்லறை என்று கண்ணீர் வடித்து அழுதேன். அக்கணமே இவன் உடலில் இருந்து நோய் நீங்கியதாக அவன் உணர்ந்தான். அவன் உணவு உண்கின்ற விதத்திலேயே மாற்றத்தை நான் கண்டுகொண்டேன். ஆகவே உங்களிடத்திலே கொண்டு வந்திருக்கிறேன். இந்த புதுமையை நேரடியாக திருத்தந்தையினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்கிறார்கள். மருத்துவர்கள் உறுதி செய்தார்கள், இது அதிசயம், இது புதுமை, இது கடவுளின் வல்லமை. வல்லமை நிறைந்த புதுமையை ரோமாபியில் ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே ஏதாவது ஒன்று இருக்க வேண்டும் கல்லறையில் என்று சொல்லி கல்லறையை தோண்டுகிறார்கள். அதுதான் அக்டோபர் மாதம் 10ஆம் நாள் கல்லறை தோண்டப்படுகிறது. நீங்கள் நம்ப மாட்டீர்கள். காலிலே ஷூ, டி-ஷர்ட், ஜீன்ஸ் பேண்ட் இவைகளோடு கையில் ஜெபமாலையோடு அக்குழந்தை எப்படி அடக்கம் செய்யப்பட்டோ அப்படியே இருந்தது. இதோ இங்க இருக்கின்ற நம்முடைய பாச பாதுகாவலர் தூய பிரான்சிஸ்கு சவேரியாருடைய உடல் கோவாவிலே இருப்பதை போல இக்குழந்தையின் உடலும் அழியாமல் இருக்கிறது. இதுவரைக்கும் 53 புனிதர்கள் உடல் அழியா கொடைகளோடு இருக்கிறார்கள். சிலருக்கு நாவழியாது, நன்னாக்களியாது நற்றவர் கோடி அற்புதர் தூய அந்தோனியார். இவ்வாறு சிலருடைய உறுப்புகள் சில சிதையாமல் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது. இவர்களுள் மேன்மையானவராக நம்முடைய பாச தந்தை இருக்கிறார். உடல் அழியாமல் இருக்கிற இத்தந்தையை போல கார்லோ அக்வித்திஸ் அழைக்கப்படுகின்ற 15 வயது குழந்தை அப்படியே இருக்கிறது. இது அதிசயம். இந்த அதிசயம் வேறெங்காவது நடக்குமா? பிற சபைகளை தேடி செல்கின்ற மக்களே, அதிசயங்களுக்காக ஓடுகின்ற அலைகின்ற பிள்ளைகளே, ஆண்டவர் அதிசயங்களை வேறெங்கும் செய்வதில்லை. ஆண்டவருடைய திருச்சபையில் அவர் செய்கிறார். இது அவருடைய திருச்சபை, இது அவர் நிறுவிய திருச்சபை. மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 16 இறைவார்த்தையிலே ஆண்டவர் ராயப்பருக்கு பேதுருவுக்கு சொன்ன வார்த்தை, நீ பேதுரு, இந்த பாறை மீது என் திரு அவையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் வெற்றி கொள்ளாது என்று சொன்ன திரு அவைக்கு பெரும் பாசமாய் பாதுகாவலாக இருக்கக்கூடியவள் அன்னை மரியாள். லட்சக்கணக்கான புனிதர்கள் வாழ்கின்ற புண்ணிய திருத்தலம் இந்த புனித திரு அவை. இதை விட்டுவிட்டு வேற இடமெல்லாம் தேடி செல்கிறோம் அதிசயங்களுக்காக. உள்ளத்தில் விசுவாசம் இருந்தால், அந்த விசுவாசம் உத்தமமானதாக இருந்தால், அந்த விசுவாசம் உண்மையானதாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் கேட்பது கிடைக்கும். வேண்டுவது விரும்பத்தக்கதாக இருக்க வேண்டும். யாருக்கு? இறைவனுக்கு. நான் கேட்கின்ற காரியம் விரும்பத்தக்கதாக இருந்தால் இறைவன் நிச்சயமாக வரமாய் தருவார். ஏனென்றால் வாழ்க்கையில் கடவுள் தருகின்ற அருள் என்பது அது அவருடைய கிருபை, அது அவருடைய விருப்பம், அவருடைய இரக்கம், அவரது. மனிதர்களாகிய நம்மால் ஏதும் செய்ய இயலாது. நாம் வெறும் பணியாளர்கள், பயனற்ற பணியாளர்கள், செய்ய வேண்டியதை தான் செய்கிறோம். எனவே ஆண்டவர் இயேசுவே விடுதலை தருபவர். அதுதான் இன்றைய நாளினுடைய சிந்தனை. இயேசு ஆண்டவரே நமக்கு விடுதலை தருகின்றவராக இருக்கின்றார் என்ற சிந்தனையின் அடிப்படையில் சிந்திக்கின்ற நமக்கு யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 27வது இறைவார்த்தையில் ஆண்டவர் சொல்கிறார், அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். ஏன் அமைதி? எத்தனை பேர் அமைதியற்ற நிலையில் இன்று அலைந்து திரிகிறார்கள். நிம்மதி இல்லை, நினைக்கவும் முடியவில்லை, மறக்கவும் முடியவில்லை. 2 மனம் வேண்டும் என்று பாடல் ஞாபகம் வருமே. நினைக்காமல் இருக்கவும் முடியவில்லை. செய்து தொலைத்த பாவம் நம்மை அழுத்திக் கொண்டே இருக்கும். பாவம் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும்.
இருக்கும். ஆகவே நிம்மதி இழந்து, அமைதி இழந்து, சமாதானம் இழந்து, சஞ்சலத்தோடு, சஞ்சலம் பீடித்த வாழ்க்கையோடு, சஞ்சலம் துரத்துகின்ற அந்த ஒரு வாடுநிலையோடு பாம்பு ஒன்று உன்னை துரத்தினால் எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியோடு, ஆஹா பாம்பு வருகிறது கட்டி பிடிப்பாயா? இல்லை. சீராக்கு ஞான நூல் 21ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தை சொல்றது, பாம்பை கண்டு ஓடுவதை போல பாவத்தை கண்டு ஓடிவிடு. ஆனால் பலருக்கு பாவத்தை எப்படி விட்டுவிட வேண்டும் என்பது தெரியாது. கணவன் ஒருவனுக்கு பயங்கரமாக வியர்க்குமாம். வியர்வை வந்து விட்டால் நாற்றம் பொறுக்காது, அருகில் யாருமே நிற்க மாட்டார்கள். மனைவிக்கு இதனால் பயங்கர சங்கடம். எனவே மனைவி இவருக்கு எப்படியாவது இந்த வியர்வையிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்று பல வேண்டல்கள் விண்ணப்பங்கள் வைத்தாள். ஒன்றும் நிறைவேறவில்லை. அவளுடைய அக்கா மகளுக்கு கல்யாணம். எனவே கணவனையும் அழைத்து கொண்டு போக வேண்டும். அங்கே போய் அவமானப்பட வேண்டியதற்குமே என்று நினைத்து 3 ஷாக்ஸ் வாங்கி கொடுத்தாள். அத்தான் வீட்டிலிருந்து அக்கா வீட்டுக்கு போகும் வரைக்கும் முதல் ஷூ போட்டுக்கணும், சாக்ஸ் போட்டுக்கணும். அங்க போன உடனே இந்த முதல் சாக்ஸை கலத்திட்டு 2வது சாக்ஸ் கோயில்ல காரியம் முடிவு வரைக்கும் 2வது சாக்ஸ் போட்டுக்கணும். அது முடிஞ்ச உடனே 2வது சாக்ஸை கலத்திட்டு 3வது சாக்ஸ் வீட்டுக்கு வர வரைக்கும் போட்டுக்கணும். கணவன் ஆம் என்று சொன்னான், போட்டு விட்டு போனான். எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். திடீரென்று பார்த்தால் அவன் அருகாமையிலிருந்து ஆட்கள் விலக துவங்குகிறார்கள். துர்நாற்றம். மனைவி கேட்கிறா, எங்க சாக்ஸ் மாத்தலையா? மாத்திட்டேனே. அப்புறம் என்ன? ஆனாலும் அந்த நாற்றம் தீர்ந்துபாடில்லை. நேரம் ஆக ஆக யாருமே அவன் அருகாமையில் இல்லை, எல்லோரும் போய்விட்டார்கள். 3வது சாக்ஸ் போட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆனால் எல்லோருமே போய்விட்டார்கள். மனைவி கணவனிடத்தில் கேட்கிறாள், எங்க சாக்ஸ் மாத்தினீங்களா? மாத்திட்டேன். ஆமா மாத்தினேன்னு சொன்னீங்களே, அந்த சாக்ஸ் எங்க வைத்திருக்கிறீங்கன்னு சொன்னா என்ன செய்தார் தலைவர்? பாக்கெட்டுக்குள்ளால 2 சாக்ஸையும் வைத்திருக்கிறார். மனம் அவரோட தொடர்ந்து என்ன செய்கிறது? பயணம் செய்கிறது. அதே போலத்தான் நாமும் பழைய சாக்ஸ கழட்டி வீசுவதில்லை. பழைய சாக்ஸ கழட்டி வீசுவதில்லை. பாவம் என்ற பழைய சாக்ஸை அணிந்து கொண்டே இருக்கிறோம். 200 ரூபாய் கொடுக்க கூடாது என்று 2 வாரமாக ஒரே மாஸ்கை போட்டுக்கொண்டு நடப்பார்கள். நோய் வருமா வராதா? 200 ரூபாய் கொடுக்கணும். ஏன்னா வழிப்பறி கொள்ளை நிறைய நடக்குது. எனவே அந்த கொள்ளையில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக இப்படி ஒன்றை அநியாயமாக போடுகின்ற மனநிலை நமக்கு இருக்கிறது. பழையவற்றை விட்டுவிட வேண்டும். போகி பண்டிகை அது கொளுத்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்திலே அது ஒப்பு கொடுக்கப்படுகின்ற பொழுது கழுவப்படுகிறது. ஆனால் நாம் ஒப்பு கொடுக்கின்ற பாவம் நம்முடைய வாழ்க்கையில் மீண்டும் ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் தருகின்ற அமைதி உன் உள்ளத்திலும் உன் இல்லத்திலும் இருக்க வேண்டும். இந்த அமைதியை ஆண்டவர் நமக்கு இலவச பரிசாக தருகிறார். உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். மார்க் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 34வது இறைவசனத்திலே ஆண்டவர் ஒரு மனிதனிடத்திலே சொல்கிறார், மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்க நலமாயிரு என்று சொல்கிறார். யார் அந்த பெண்மணி? 12 ஆண்டுகளாக இரத்த போக்கோடு வாழ்ந்த பெண்மணி. இருந்த சொத்துக்களை எல்லாம் மருத்துவத்திற்காக செலவழித்தாள். ஒன்றுமில்லாத நிர்கதி நிலை வருகின்ற பொழுது இயேசு ஆண்டவரை சிந்தையில் ஏற்கிறாள். ஆண்டவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் சுகம் பெறுவேன் என்று பிரதிக்கினை செய்கிறாள். வாஞ்சையோடு அவள் எண்ணி அந்த வார்த்தையை கூட்டமாக இருக்கின்ற ஆண்கள் அனைவரும் புடைசூழ்ந்து சென்று கொண்டிருக்கின்ற அந்த பயணத்தில் பின்னால் இருந்து ஆட்களை எல்லாம் விலக்கி கொண்டு இயேசுவின் ஆடையின் விளிம்பை தொட்டாள். இயேசு விறு 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 என்று சென்ற இயேசுவினுடைய அந்த பயணம் ஸ்டாப் ஆகிறது. அங்க நிற்கிறார். என்னை தொட்டது யார்? பேதுரு சொல்றாரு, இவ்வளவு பெரிய கூட்டம் வருகிறது, உம்மை தொட்டது யார் என்று இப்பொழுது ஜோக் அடிக்கிறீங்க ஆண்டவரே. பெரிய கூட்டம் தள்ளி கொண்டு தள்ளுமுள்ளோடு வருகிறது, நீர் என்னை தொட்டது யார் என்று கேட்கலாமா? இயேசு சொல்கிறார், என்னிடமிருந்து வல்லமை வெளியேறியது, என்னை தொட்டவர் யார் என்று நான் அறிய வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது குறுகி கூட்டத்திலிருந்து ஒரு பெண்மணி எழுந்து நிற்கிறாள். ஆண்டவரே, ஆண்டுகள் 12ஆக இந்த இரத்த போக்கு நோயினால் அவதியுற்று வந்தேன். எல்லாம் இழந்த பிறகு நான் மதி தெளிந்தேன்.
எல்லாம் இழந்த பிறகு சிந்தை தெளிந்தேன், என் அறிவுக்கு நான் வந்தேன். இயேசுவிடம் சென்றால் தீர்வு உண்டு. நம்பிக்கையோடு என் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டேன், இயேசுவின் ஆடையின் விளிம்பை தொட்டால் சுகம் பெறுவேன் என்று சொல்லிக் கொண்டேன். நான் தான் ஆடையின் விளிம்பை தொட்டேன். உண்மை தொடவில்லை ஆண்டவரே, ஆடையின் விளிம்பை தொட்டேன். இயேசு சொன்ன வார்த்தை, மகளே நம்பிக்கையோடு இரு. நீ நம்பிக்கை கொண்டிருந்ததனால் நலம் பெற்றிருக்கிறாய், நீ போகலாம் என்று அனுப்பிவிடுகிறார். ஆக இயேசுவை நான் தொட்டேன் என்று சொன்னால் எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன வேண்டுமோ அது கிடைக்கும். எனக்கு உடல் நோயிலிருந்து சுகம் வேண்டுமா? கிடைக்கும். கடன் தொல்லையிலிருந்து கஷ்டங்களிலிருந்து விடுதலை வேண்டுமா? கிடைக்கும். இயேசு ஆண்டவரை நான் தொடுகின்ற பொழுது என் வாழ்வுக்கு தேவையான அருள் கொடைகளை, வானத்தின் பலகணிகளை திறந்தவர் உன் மீது ஊற்றுவார். மழை போல் அது வரும், அது ஆசீராய் வரும், அது ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடும். ஆனால் இயேசுவை எவ்வாறு தொடுவது? அப்பொழுது இயேசு இருந்தார், இப்பொழுது இல்லையே. இயேசுவை எவ்வாறு தொடுவது? இயேசு எப்படியெல்லாம் தொட முடியும்? இயேசுவை எப்படியெல்லாம் தொட முடியும்? ஒவ்வொரு நற்கருணை பந்தியிலும் இயேசுவானவரை நீங்கள் தொடுகிறீர்கள், பெறுகிறீர்கள், நாவின் வழியாக உட்கொள்கிறீர்கள். அந்த ஆண்டவரை தான் நாம் தொட வேண்டும். ஆண்டவர் நம்மை தொட்டால் நமக்கு நலம், நாம் ஆண்டவரை தொட்டாலும் நமக்கே நலம். இதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை. எனவே இன்று நாம் இயேசுடைய திரு உடலை பெறுகின்ற பொழுது சொல்ல வேண்டியது, ஆண்டவரே எனக்கு இருக்கின்ற தடை, எனக்கு இருக்கின்ற அனுபவம் என்பது இப்படிப்பட்டதாக இருக்கிறது, இதிலிருந்து விடுதலை வேண்டும். நோயா, சுகவீனமா, அழகையின் ஆதிக்கமா, கடன் தொல்லை கஷ்டமா, உங்களுடைய வாழ்க்கையில் எதுவோ அதை நற்கருணை ஆண்டவரை கையில் எடுக்கின்ற பொழுது சொல்ல வேண்டும், இத்தொல்லை என்னை விட்டு நீங்க வேண்டும், ஆண்டவரை உமது உடலால் என்னை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நற்கருணை பந்தியிலே நாம் அமர வேண்டும். அவ்வாறு அமர்கிற பொழுது வாழ்வில் இன்பம் கிடைக்கும். இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையே வந்தவள் சுகம் பெற்றால், நம்பிக்கையை சொன்னவள் சுகம் பெற்றால், நானும் நீங்களும் சுகம் பெற முடியும். ஏனென்றால் அந்த ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 13ஆம் அதிகாரம் 8வது வார்த்தை சொல்கிறது, கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அதற்கு ஒரு உதாரணம் யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தை சம்பவம் உங்களுக்கு தெரியும். இயேசு இறந்தார். சீடர்கள் பயந்து போய் ஒரு அறைக்குள் இருக்கிறார்கள். கதவுகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு உள்ளே வந்தார். உன் இதய கதவு மூடி இருந்தாலும் பிரவேசிக்க வல்லவராக ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். நீ பூட்டி விட்டு சென்று விடலாம் என்று நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் நினைத்தால் உன் இதயத்துக்குள் அவர் வருவார். நற்கருணை வழியாக இயேசுவை நாம் தொட முடியும். இறை வார்த்தை வழியாகவும் இயேசுவை தொட முடியும். இறை வார்த்தை வழியாகவும் இயேசுவை தொட முடியும். இந்த திருநூலில் இருப்பது யார்? இறைவன். அவர் தம் வார்த்தை. அந்த வார்த்தை ஆதியிலே இருந்தது. அந்த வார்த்தை ஆண்டவரோடு இருந்தது. அந்த வார்த்தை ஆண்டவராக இருந்தது. யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 14 வரையான இறைவார்த்தை வாசித்தால், தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, வாக்கு கடவுளோடு இருந்தது, வாக்கு கடவுளாயும் இருந்தது. உண்டானது அனைத்தும் அவர் வழியாகவே உண்டாயிற்று. வேற எவர் வழியாகவும் இப்பூமியில் எதுவும் உண்டாகவில்லை. அப்படிப்பட்ட வார்த்தை நம்முடைய இறை வார்த்தை, வாழ்வு தரும் வார்த்தை, மாற்றத்தை உருவாக வல்ல வார்த்தை. வீடுகளில் குடிகார தகப்பன் இருக்கிறாரா? வீடுகளே குடித்து விட்டு கஷ்டப்படுத்துகின்ற கணவன் இருக்கிறாரா? ஒரு இறை வார்த்தை எடுத்து வாசிக்க வேண்டும். இறைவனுடைய வார்த்தை மாற்றத்தை உருவாக்கும் என்பதற்கான சான்று பிரான்சிஸ் சவேரியார். மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 26வது இறை வார்த்தை, ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் அதனால் அவனுக்கு வரும் பயன் என்ன? தன் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பான்? எதையும் கொடுக்க முடியாது. எல்லாம் இருக்கும், ஆனால் ஒன்றும் உன்னோடு வராது. நீ மரணிக்கின்ற பொழுது உன் வாழ்க்கை நிசப்தம். நெப்போலியன் போனாபர்ட்டை பற்றி சொல்வார்களே, என்ன சொல்வார்கள்? எல்லாம் ஆண்டாலும் கசியில் போகின்ற பொழுது கையில் ஒன்றுமே இருக்காது, எதுவும் எடுத்து செல்ல முடியாது. வாழ்க்கையும் அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த இறைவனை நீ தொட்டாய் என்று சொன்னால்,
இந்த இறைவன் உன்னை தொடுவார். உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையானதை அவர் தரவல்லவராக இருக்கிறார். பூட்டிய அறைக்குள்ளால் இயேசு தோன்றுகிறார். அந்த அறைக்குள்ளால் இருந்து கொண்டு தன் சீடர்களுக்கு கொடுக்கின்ற அந்த அமைதி, சமாதானம், அதன் பிறகு கொடுக்கின்ற அருள்வாக்குதான் உலகின் எல்லை வரைக்கும் சென்று இறைவார்த்தையை போதிப்பது. எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாது விடுவீர்களோ அவை மன்னிப்பின்றி விடப்படும். வாழ்க்கையில் கடவுளின் மன்னிப்பை பெறுவதற்கு தந்திருக்கக்கூடிய அருட்சாதனங்களை பயன்படுத்திக் கொள்வோம். ஆண்டவரை தொடுவதற்கு மூன்றாவது வழி பாவ சங்கீர்த்தனம். முதல் வழி நற்கருணை, இரண்டாம் வழி இறைவார்த்தை, மூன்றாம் வழி பாவ சங்கீர்த்தனம். இதைவிட மேலாக என்ன வேண்டும்? அனைத்துமே உங்களுக்கு இலவசம் தான். நற்கருணை யாரும் காசு கொடுத்து வாங்க முடியாது. திருவிலியம் எல்லார் வீடுகளிலும் இருக்கிறது, எடுத்து வாசிக்க வேண்டியதுதான் பாக்கி. அந்த இறைவார்த்தை உங்களை தொடும், நிச்சயமாக தொடும். எனவே அன்புக்குரியவர்களே, நீதிமொழிகள் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 29 இறைவார்த்தையை குடிகாரர்களுக்காக எடுத்து வாசிக்கணும். நீதிமொழிகள் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 29 எடுத்து வாசிக்க வேண்டும். துன்பக் கதறல், துயரக் கண்ணீர், ஓயாத சண்டை, ஒளியாத புலம்பல், கலங்கி சிந்த கண்கள், காரணம் தெரியாமல் கிடைத்த புண்கள், இவை அனைத்தையும் அனுபவிப்பவர் யார் தெரியுமா? திராட்சரச மதுவில் நீந்தி கிழிப்பவர்களே. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? புது புது மது வகைகளை எல்லாம் உருவாக்குகிறார்கள். பெப்சில, கொக்கோ கோலாவில என்னெல்லாம் ஊத்தி மிக்ஸ் பண்ணி குடிப்பார்கள். குடிக்கின்ற பொழுது வாயில் இருக்கும், அது தொண்டை குழிக்குள்ளால் போனால் என்று கொத்தும். விரியன் பாம்பு கொத்துவதை போல கொத்தும். அதுதான் அவர்கள் வீட்டுக்குள்ளால் வந்து கக்குகின்ற விஷம், நடத்துகின்ற நாடகம், டிராமா. கோட்டாறு கோயில் ஆலயம் இருக்கிறது. இந்த பகுதியில் வாழ்கின்ற யாராவது இன்றைக்காவது குடித்து விட்டு கோட்டார் போலீஸ் ஸ்டேஷன்ல கதவை திரட்டின்னு சொன்னதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? செய்ய மாட்டான். அல்லது தெரியாதனமாக வண்டி ஏறி கன்னியாகுமரிக்கு போனதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? போக மாட்டான். வீட்டுக்கு நேரே வந்து வீட்டைத்தான் தட்டும். பக்கத்து வீட்டுக்கும் தட்ட மாட்டான், தெரியும். பக்கத்து வீடு தட்டினா கரெக்டா கிடைக்கும், அடி கிடைக்கும்னு தெரியும், தட்ட மாட்டான். ஆனா வீட்டை தட்டி விட்டு காட்டுகின்ற நாடகங்கள் இருக்கிறதே, இவைகளால் சீரழிந்து போகின்ற வாழ்க்கை சமாதான குறைபாடுகள் இருக்கிறதே. மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் இந்த இறை வார்த்தை அவர்கள் காதல் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். இந்த வார்த்தையை வாசித்தால் மாற்றம் நிச்சயம் நிகழும். இன்னாசியார் சொன்ன வார்த்தையால் புகழின் உச்சிக்கு போக வேண்டும் என்றிருந்த சவேரியார் இந்திய தேசத்திற்கு ஒரு மறைபரப்பு பணியாளனாக வந்தாரே, அதுபோல மாற்றம் கிடைக்கும். மாற்றத்திற்காக இதுதான் இந்த மூன்றையும் நீங்கள் இன்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இயேசுவை தொடுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். இயேசுவே விடுதலை தருபவர், வேறு எவரும் இல்லை. எனவே மனிதரை நாடாது ஆண்டவரை நாடுவோம். இயேசு ஒருவரே ஆண்டவர். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புக்குரியவர்களே, ஏசாயா 66:13 ஆண்டவர் சொல்லுகிறார், தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று. நாம் பேராபத்திலே சிக்கிக் கொள்கின்ற பொழுதெல்லாம் ஆண்டவருடைய கருணை நம்மை தேற்றுகிறது, நம்மை அரவணைக்கிறது, பாதுகாப்புகிறது. அந்த நம்பிக்கையோடு நாம் யாவரும் இணைந்து தாய் போல தேற்றி என்ற பாடலை பாடுவோம்.